முதலாவதாக நியமிக்கப்பட்ட டி கோபாலா ஒடுக்கப்பட்ட வகுப்பினர்களுக்கு கல்வி எளிதில் கிடைக்கும் பொருட்டு தொடக்க கல்வியை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்தார். கிராமங்களில் மகார்களுக்கு தண்ணீர் வசதியின்மையை அகற்றுதல், ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கென புதிய தொடக்க பள்ளிகள் தொடங்குதல் பற்றிய பல கேள்விகளை கேட்டார். ஒடுக்கப்பட்ட வகுப்பு பெண்களுக்கென தனியாக விடுதிகள் தொடங்கப்பட்டு உள்ளனவா என்று வினவினார். சட்டசபையில் மற்றொரு உறுப்பினரான ஆனந்தராவ் சுர்வே தானா மாவட்டத்தில் பொது போக்குவரத்து வாகனங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை என்பது உண்மையா என்று விவாதத்தின் போது குறுக்கிட்டார். எஸ்.கே. போலே முன்மொழிந்த முக்கியமான தீர்மானம் ஒன்று 1923 அக்டோபர் 4ஆம் நாள் பம்பாய் மாகாணத்தில் சட்டசபையில் நிறைவேறியது. தனிச்சிறப்பும் பொறுமையும் கூர்ந்த அறிவுடைய சமூக சீர்திருத்தக்காரரான போலே 1909 ஆரிய சாமாஜினத்தினருடன் பல சாதி விருந்துகளில் தீவிரமாக பங்கேற்பதற்காக அவருடைய பண்டாரி சாதியினர் அவரை சாதி விலக்கம் செய்யப்போவதாக மிரட்டியும் துணிச்சலுடன் எதிர்த்து நின்றார். அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களின் மேம்பாட்டிற்காக துணிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். தம் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய போது தீண்டாமை இந்தியாவின் புகழுக்கு ஒரு பெரிய களங்கம் என்று குறிப்பிட்டார். மேலும் தென்னாப்பிரிக்காவில் கற்பர்களுக்கென தனி குடியிருப்பு பகுதிகளை ஏற்படுத்துவதை நாம் எதிர்க்கின்றோம். ஆகவே நம்முடைய சொந்த நாட்டில் முதலில் சீர்திருத்த வேண்டும். நம்முடைய நலனையும் நாட்டின் நலனையும் கருத்தில்